இன்னைக்கு தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள். தலைவர் அவர்கள் அழகாக சொல்லுவாங்க, நம்ம கிட்ட இருந்து பலனை எதிர்பார்த்தவங்க நமக்கு நன்றியோட இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிற. இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிற்கே முதல் மாநிலமா இருக்கு, இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற ஒரு மாநிலமா இருக்கு. அவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். கல்வியிலாகட்டும், மருத்துவத்திலாகட்டும், இல்லைன்னா பெண்கள் பாதுகாப்பிலாகட்டும், எல்லா துறைகள்லயுமே அவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். இந்த வளர்ச்சிக்கு மிக முக்கியமா இருந்த 1-2 தலைவர்கள்ல மிக 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 முக்கியமான ஒரு தலைவர், ஒரே தலைவர்னு கூட சொல்லலாம், நம்மளுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனா இன்னைக்கு கலைஞரை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறது யோசிச்சு பார்த்தா, இந்த விமர்சனத்துக்கு பின்னாடி தலைவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, தலைவர் நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்காரு, வேற எதுவுமே பண்ணல. அப்போ ஏன் தலைவரை இத்தனை விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, தலைவருக்கு மேல இருக்கக்கூடிய பியூர் அக்மார்க் வன்மம் மட்டும்தான். ஒரு ஆதிக்க சமுதாயத்தின் பிடியில் இருந்த ஒரு விஷயத்த எப்படி இருந்தால் இவ்வளவு அசால்ட்டா எடுத்துக்கிட்டாரு? ஏன்னா ஒரு மனிதன் மீது எந்த ஊழல் புகாரும் கிடையாது. மக்களுக்காகவே 14 வயது முதல் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தலைவர். இதெல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை ஆண்டு ஆனாலும் அந்த தலைவரையும் அந்த கழகத்தையும் தான் நீங்கள் குறை சொல்லிக் கொண்டு உங்களுடைய வயிற்றை நீங்கள் நிரப்ப வேண்டுமானால், அதுவும் எங்க தலைவர் இப்ப இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா உங்களையும் வாழ்த்தி இருப்பாரு. ஏன்னா அவரால் நீங்கள் வாழ்வு பெறுகிறீர்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே என்னால ஒருத்தன் வாழ்றானே, சரி வாழ்ந்துட்டு போட்டும் அப்படின்ட்டு மனதார வாழ்த்தக்கூடிய தலைவரை நாங்கள் பெற்றது, அவரிடமிருந்து நாங்கள் அரசியல் கற்றது, அவர் பயணித்த வழியில் நாங்கள் பயணிப்பது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உடன்பிறப்புகளுக்கும் அத்தனை ஒரு பெரும் பாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு இன்றைக்கு 103வது பிறந்த நாள் வாழ்த்து சொல்லக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு வயசும் பத்தாது, அனுபவம் பத்தாது. இருந்தாலும் எங்களுடைய தானே தலைவர் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்து.